இப்ப நீங்க அடகு வைக்கிறது குறித்து பேசுறீங்க. தங்க ம். அடகு வச்சு நீங்க ஈஸியா பணத்த எடுத்துடலாம். நீ எதுக்கு சுழற்சி செய்யணும்? விக்கணும்னு ஆசைப்படுற? லேண்ட விட அது ஈஸி தாங்கிற மாரியான விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா இப்ப நகையெல்லாம் அடகு வைக்கிறதுல ஒரு சேஞ்ச இப்ப ஆர்பிஐ கொண்டு ஆமா. வந்திருக்கு. ஆர்பிஐ யாரு? நம்ம அம்மையாரோட கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க தான். ம், ம். அம்மையார் என்ன சொல்றாங்க, அந்த நடுத்தர வர்க்கத்திட்ட எதுக்கு தங்கம் இருக்கு? அந்த தங்கத்த எப்படி நம்ம எடுத்து பணக்காரங்களுக்கு குடுக்குறதுங்கிறது தான் வேலை செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மிடில் கிளாஸ்லயும் ஏழைட்ட இருக்கிற தங்கத்த பேங்க் மூலமா எடுத்து எப்படி பணக்காரவங்களுக்கு சேர்த்து குடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்த தான் மேடமும், ஆர்பிஐயும் பண்றான். என்ன மாத்தியிருக்காங்கன்னா, முன்னலாம் எப்படி இருந்ததுன்னா, இப்ப நான் ரூ. 5,00,000 தங்கத்த வச்சு ரூ. 5,00,000 வாங்கிட்டேன். எனக்கு ஒரு 10% வட்டி ரூ. 5,80,000. 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நான் ரூ. 50,000 கட்டிட்டு, இன்னொரு 1 வருஷத்துக்கு அத வச்சுக்கலாம். என்னால ரூ. 5,80,000 என்னால குடுக்க முடியாது. ரூ. 50,000 நான் வட்டிய கட்டிட்டு, ரூ. 5,00,000 அடுத்த வருஷத்துக்கு கட்டுறேன்னு சொல்லலாம். இப்ப ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறான்னா, "ஆ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ ரூ. 5,00,000 வாங்கிட்டியா? கரெக்ட்டா 1 வருஷத்துக்கு முடிஞ்சோனே, நீ ரூ. 5,80,000 கட்டிடணும். சரி. அப்படி ரூ. 5,80,000 கட்டலன்னா, உன் தங்கத்த ஆக்ஷன்ல விடுவோம். ஏலத்துக்கு விட்டுருவோம். ஏலத்துக்கு விட்டுருவோம். ஆனா உனக்கு ஒண்ணு தரேன். இன்னைக்கு நீ ரூ. 5,00,000 50,000 கட்டி தங்கத்த எடுத்துட்டு, 24 மணி நேரம் தங்கத்த உன் வீட்ல வச்சுக்கோ. 24 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து குடுத்தேன்னா, திரும்பி நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, எவனால தங்கம் வாங்க ரூ. 5,50,000 திருப்ப முடியலையோ, அவன் போய் அன்னைக்கு எவன்ட்டயாவது கடன் வாங்கணும்.